ஆ 7 மாசம் முன்னாடி இதே மாரி ட்ரெய்லர் லான்ச் இவென்ட்ல இந்த மாரி ஸ்டேஜ்ல என்ன ஏத்தி விட்டாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஸ்டேஜ்ல ஏறுனது. அதுக்கு முன்னாடி நான் ஏறுனதே இல்ல. ஆ அன்னைக்குலேருந்து இன்னைக்குள்ள நெறையா நடந்துருச்சு. இட்ஸ் பின் அ ஃபேரி டேல். ட்ரெய்லர் லான்ச் அப்பவும் நர்வஸா இருந்தேன். இப்போ கொஞ்சம் நர்வஸா இருக்கேன். ஆனா கொஞ்சம் கம்மி நர்வஸா இருக்கேன்னு நெனைக்கிறேன். அப்ப நெறையா தலையாட்டினேன். இப்போ கம்மியா ஆட்டப் போறேன். ஆ ஸோ அ அப்போ லாஸ்ட் டைம் நான் ஸ்டேஜ் ஏறினப்போ ஒரு சின்ன எடிட் மானிட்டர்ல நாங்க ஃபியூ பீப்பிள் ஹேட் ஜஸ்ட் வாட்ச் த ஃபில்ம் ஓவர் அண்ட் ஓவர் அகேன். அது அப்பலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு 13 ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் போயிருக்கோம். நிறைய நாடுகள் டிராவல் பண்ணியிருக்கு இந்த படம். நான் நிறைய நாடுகள் ஃபர்ஸ்ட் டைம் என் பாஸ்போர்ட்ல இவ்வளோ வாட்டி ஸ்டாம்ப் ஆயிருக்கு. ஸோ பேங்காக் தான் ஒரே ஒரு வாட்டி முன்னாடி போயிருந்தேன். இப்போ நிறைய ஸ்டாம்ப் வந்துருச்சு பாஸ்போர்ட்ல. ஸோ இப்போ all of this has happened. It's been a fairy tale. It's been a fairy tale without a prince. Bad girl is my everything. Prince except for prince. But so இப்போ sorry. Yeah, so it's been me and Bad Girl and my lovely team. I've always been an underconfident and anxious and nervous person. பேட் கேர்ள் வந்து என்னை இன்னும் பெரிய மேடைகளுக்கு எடுத்துகிட்டு போய் என்னோட அண்டர் கான்ஃபிடென்ஸையும் ஆங்ஸைட்டியும் இன்னும் பெரிய ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போய் ஹெல்ப் பண்ணியிருக்கு. தேங்க்யூ வெட்ரி சார் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ட்ரெய்லர் லான்ச் ஆன 3 டேஸ்லேயே நாங்கள் ராட்டர்டாம் கிளம்பி போயிட்டோம். ஸ்ருதி மஞ்சரி எனக்கு ஸ்வெட்டர்லாம் கடன் கொடுத்தாங்க. ராட்டர்டாம் கிளம்பி போனோம். அங்கே வந்து பயங்கர குளிரில் வந்து எல்லாருக்கும் எங்கள் படத்தை காமிச்சோம். அங்கே வந்து எல்லா யூரோப்பியன் மூவிஸ், ஆர்ட் ஹவுஸ் மூவிஸ்லாம் பயங்கர சீரியஸாக இருந்துச்சு. நாங்கள் மட்டும் ஒரு படம், பயங்கர கேலப்பான மியூசிக்கோட ஒரு படம். ஸ்கிரீன் வெளியிலலாம் எங்க இது மட்டும் தெரிக்கும். நான் மறக்கவே மாட்டேன். பத்தே ஸ்கிரீன் நம்பர் 7ல எங்க படம் ஃபர்ஸ்ட் டைம் பிரீமியர் ஆச்சு ராட்டர்டாம்ல. அப்போ அதே ஸ்கிரீன்ல எங்களுக்கு முன்னாடி காஸ்டா கவராவோட படம் ஸ்கிரீன் ஆச்சு. அவர் அங்க உட்கார்ந்துட்டு இருந்தாரு. அடுத்த ஸ்கிரீனிங் என்னது, நானும் அதே இதுல உட்கார்ந்தேன். ஸோ அப்போ வந்து என் ட்ரெய்லர் வந்து குப்பை படம் அது இது நீங்க சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாரும். ஆனா அங்க நான் வந்து யூனோ கிரேட் திங்ஸ், மேஜிக்கல் திங்ஸ் ஹேப்பன் டு மீ. அதெல்லாம் நடந்ததுனால தான் என்னால I was able to survive everything that was being said about my trailer. I'm so grateful. எங்களுக்கு அங்கே ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷன் கிடைக்குது, இங்கே வந்து ஏதோ சொல்கிறாங்க. அந்த மாதிரி எல்லாமே யூனோ ஒரு ஸ்பிளிட் ஸ்க்ரீனில் நடந்துட்டு இருந்துச்சு. இட்ஸ் அ வெரி ஸ்ட்ரேஞ்ச் அண்ட் சரியல் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ பேட் கேர்ள் நிறைய ராட்டர்டாம்லேருந்து நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் ட்ராவல் பண்ணிட்டு, ஜப்பானில் ஜாக்கி சான் கூப்பிட்டாங்க மாதிரி எல்லா ஊருக்கும் போயிட்டு வந்து ஃபைனலி இப்போ பிறந்த வீட்டுக்கு வந்திருக்கு. அண்ட் ஹோப்ஃபுல்லி பேட் கேர்ளாக இருந்தாலும் குட் கேர்ளாக இருந்தாலும் a mother should always be nurturing. Mothers are very nurturing. So we really hope that we'll get warmth and support from people. Even if you disagree with it, accept பண்ணிக்கங்க that all kinds of narratives எல்லாருமே எக்ஸிஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த உலகத்தில் உரிமை இருக்குது அப்படிங்கிறத மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கங்க. அண்ட் ஓப்பன் மைண்டோட தியேட்டர் வாங்க செப்டம்பர் 5th. நம்ம ஊர்ல வந்து மண்ணையும் பொண்ணையும் காப்பாத்துறோம்னு சொல்றவங்க தான் வந்து இந்த படத்தை தயாரிச்சவரும், இந்த ட்ரெய்லரை ஷேர் பண்ணவங்களும், என்னோட ப்ராஜெக்டை சப்போர்ட் பண்ணவங்களோட ஃபேமிலியோட, அவங்க வீட்டு பெண்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டு இது பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் அவங்களோட பாலிடிக்ஸ் எங்கே இருக்குது, அவங்க மைண்ட், அவங்க மனநிலை சரியா இல்லை அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ people are triggered by a woman having desires. அவங்க வந்து நம்ம எல்லா படத்துலையும் பார்த்துட்டு இருக்கோம் பெண்களை எப்படி காமிக்கிறாங்கன்னு. அவங்க வந்து செக்ஸ் ஆப்ஜெக்ட்ஸா இருக்கிற வரைக்கும் ப்ராப்ளம் இல்லை, செக்ஷுவல் பீயிங்ஸா இருக்கிறது தான் அவங்களுக்கு ப்ராப்ளமா இருக்கு. அவங்களுக்குன்னு டிசைர் இருக்கிறது தான் ப்ராப்ளமா இருக்கு. அண்ட் ஐ ஃபீல் இட்ஸ் அபவுட் டைம் வி சேஞ்ச் தட். பட் நாங்கள் இந்த படத்துல வந்து ஒரு நிறைய பேர் வந்து இல்லை செக்ஷுவாலிட்டி ப்ராப்ளம் இல்லை, ஏஜ் தான் பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்க. To address that point, yes, it's very valid, but legal age of consent for a woman, for all humans is 18, but that is meant for அவங்களோட ப்ரொடெக்ஷனுக்காக, அவங்களோட தற்காப்புக்காக.
அதை வந்து அவங்களை இன்னும் ஹர்ட் பண்றதுக்கு, அவங்களுக்கு நேச்சுரலா வர பயாலஜிக்கலா ரொம்ப இயற்கையா வர ஒரு விஷயத்த இன்னும் டீமனைஸ் பண்ணக்கூடாது, இன்னும் ஸ்டிக்மடைஸ் பண்ணக்கூடாது. The law exists to protect them. We shouldn't use that to further hurt them or make them feel like they're crazy people. It's a very normal part of growing up. ஒரு குழந்தை நடக்க ஆரம்பிக்கிறது எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு மொமெண்ட்டோ, அதே மாதிரி a person's coming of age, blooming into romance and sexuality is a very normal part of growing up. அதை நம்ம ஸ்டிக்மடைஸ் பண்ண வேணாம். Especially when it comes to the context of women, we find out that we find out about rape even before we learn about sex. It's scary growing up and discovering all of these things. So I think we are a team with a lot of wonderful men and a lot of women. நாங்க வந்து ரொம்ப சென்சிட்டிவிட்டியோட இதை போர்ட்ரே பண்ணியிருக்கோம். மேல் கேஸ் அவாய்ட் பண்ணிட்டு, ஈவன் வைல் டீலிங் வித் வெரி சென்சிட்டிவ் கண்டென்ட், நானும் அஞ்சலி வில் கான்ஸ்டன்ட்லி ஹேவ் கான்வர்சேஷன்ஸ். பேப்பரில் ஒன்று எழுதிடுவோம், ஷூட் பண்ணும்போது ஐயோ இது கொஞ்சம் பார்க்கானா இதுவாக இருக்கா. we've been very careful to portray her story with a female gaze without sexualizing her. So I think it's the gaze, right? ஒரு விஷயத்தை பற்றி பேசவே கூடாதுன்னு கிடையாது, எப்படி பேசுகிறோம் அப்படிங்கிறது தான். கேமராவை எங்கே வைக்கிறோம், யாரோட பார்வையிலேருந்து அதை பார்க்குறோம், யாருக்காக பார்க்குறோம். ஒரு ஜோக் சொல்லும்போது எப்போவுமே என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு விஷயத்தை பற்றி ஜோக் பண்ணக்கூடாதுன்னு இல்லை, who are you laughing at? Similarly, who are you looking at and how are you looking at it? And the gaze is very important. We've put in a lot of thought into getting the right gaze in this film with a lot of sensitivity. All of these amazing people have tried to bring something on it. I think girls can have an environment where we feel safer if there is no stigma attached to conversations about sexuality and having partners or ஃபாலிங் இன் லவ். அந்த ஜட்ஜ்மெண்ட் இல்லாட்டி வந்து நம்ம செக்ஷுவல் வயலன்ஸை கம்மி பண்ணலான்னு நினைக்கிறேன். இதை பற்றி நம்ம பேசுறதுனால இன்னும் நிறையா பெண்கள் வந்து அன்சேஃப் ஆகிடுவாங்கன்னு நினைக்காதீங்க. கான்வர்சேஷன்ஸ் கேன் ஒன்லி ஹெல்ப். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் சாரி, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நான் வேலூர்லேருந்து வந்து அதனால தான் டிலே ஆகிடுச்சு, சாரி. தேங்க்யூ பிரசன்ட் மீடியா, நீங்களாம் கரெக்டாக அட்டெண்டன்ஸ் போட்டிங்க, நன்றிகள். ஃபஸ்ட்டு வர்ஷா மேம்க்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவங்க வடச்சென்னை ஒர்க் பண்ணும்போது சொன்னாங்க, நான் படம் பண்ண கண்டிப்பாக நீங்கள் இருப்பீங்க சரண்யான்னு சொன்னாங்க. நான் நினச்சேன் சரி எல்லாரும் சொல்கிறாங்க, 10 இயர்ஸ் சினிமாவில் கேட்டோம், அவங்களெல்லாம் சொல்கிறாங்கன்னு விட்டேன். ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி கூப்பிட்டாங்க. அவங்க கால்லாம் பண்ண மாட்டாங்க, ஜென்ரலாக மெசேஜ் மட்டும் இருந்தாலும் நான் எப்போ ஃபாலோ பண்ணிட்டே இருப்பேன். படம் பண்ணுறீங்களா மேம், போய் டெல்லி சரண்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மைதி போடுவாங்க. அப்புறமா ஒரு நாள் கால் பண்ணாங்க, ஆஃபீஸ் போனேன். நான் ஆஃபீஸ் அட்மாஸ்டர் பார்த்தேன்னே, ஆஃபீஸ் போட்டாங்க போல், ப்ராப்பர்ட்டிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனேன். மேலே இருந்து வந்தாங்க, உட்காந்துட்டு ஷைனா நம்ம ஒரு படம் பண்ண போகிறோம். ஓகே கண்டிப்பாக அதில் நீங்கள் இருக்கீங்க, வெற்றி சார் இப்போதைக்கு பண்ணுறாரு, நீங்கள் இருப்பீங்க, அவ்வளோ நான் எதுவும் சொல்ல. ஆனால் நீங்கள் ரிஹர்சல் பண்ணுற மாதிரி இருக்கும், வர்ற மாதிரி இருக்கும். எனக்கு நிறையலாம் ஆக்ட் பண்ண வேணாம், ஜஸ்ட் நீங்கள் வரணும், நீங்கள் பண்ணுவீங்க எனக்கு தெரியும், பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். நான் வெளில போய்ட்டு யோசிக்கிறேன். ஒரு ஆஃபீஸில் ஜென்ரலாக கால் வருது வேறு, ஒரு பொண்ணு ஒரு படம் பண்ணுறாங்க, அவ்வளோ வருஷம் கழிச்சு ஞாபகம் வச்சு கூப்பிடுறாங்க. அதுக்கே நான் உண்மையாக ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். நான் நிறைய ஃபாலோ பண்ணல, அவங்க எனக்கு எதுவுமே பண்ணல, அழகாக கூப்பிட்டாங்க, வாய்ப்பு கொடுத்தாங்க, ரொம்ப 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 தேங்க்ஸ். அப்புறம் வெற்றி சாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச் வெற்றி சார். இவங்க சொல்லும்போது அந்த பொண்ணா வடிச்சவங்க அடிச்சுக்கே அடுத்தடுத்து, ஏன்னா சாரோட படங்கள்லாம் ஜென்ஸ் டாய்லெட் மாதிரி பொண்ணுங்களுக்கு வாய்ப்பே இருக்காது, வெறும் ஜென்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது சார் வந்து கண்டிப்பாக காஃபன் குரு சார்கிட்ட காமிச்சிருப்பாங்க. அப்படி காமிக்கும் போது சார் வந்து ஓகே பண்ணதுக்காக ரொம்ப தேங்க்ஸு. கிராஸ் ரூட் ஃபிலிம் கம்பெனி, எஸ் ஆப்வியஸாக தேங்க்ஸ். மேனேஜர்ஸ்லாம் வந்து எந்த சங்கத்தில் எத்தனை படம் அடுத்தடுத்து ஒர்க் பண்ணாலும் அவங்ககிட்ட அழகாக பேசி இந்த காஸ்டிங் குரூப்பில் வந்துட்டேன். அண்ட் அஞ்சலி, ஷி இஸ் வெரி ஸ்வீட். அவங்க எப்போ நான் வந்து மிங்கிள் ஆகிறதுக்கு பயந்தா, நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் பண்ணிப்போம். எல்லாருக்கும் வணக்கம். ஐ எம் வெரி நர்வஸ், ஸோ எஸ் லெட்ஸ் ஜஸ்ட் ஸ்டார்ட் தேர். I want to start by saying how incredible this whole journey has been and how blessed I feel to have been able to play such an important character. I want to thank Varsha the most because she has given me the biggest opportunity I've ever received in my career so far, and she's given me the most beautiful character to be able to show you guys.
I want to thank Varsha, who also saw the vision and cast me in this project. Without these two people, and Vetrimaran sir, without these three people, I wouldn't be standing here in front of you. So I'm so grateful that you saw me, saw potential in me, and gave me this wonderful opportunity. I'm really nervous. I'm actually shaking a little bit. So if I forget someone's name, I'm really sorry. You are in my heart and my thoughts, and I want to say thank you.